ஜார்ஜ் குட்டி சாட்டா 2013 நீங்க பேசாம கேஸை வாங்கிட்டு உள்ள போயிருந்தா கூட 13 வருஷம் கழிச்சு திருஷ்யம் 3க்கு பதிலா நீங்களே கூட ரிலீஸ் ஆயிருப்பீங்க. ஆனா இப்போ எங்க கொண்டு நிறுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா? திருஷ்யம் பார்ட் 3 இந்த படத்துடைய கதையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திருஷ்யம் பார்ட் 2ல முடிஞ்சு போன கேஸை மறுபடியும் தூசி தட்டி எடுத்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த தடவையாச்சும் எப்படியாவது ஜார்ஜ் குட்டிக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த இறந்து போன பையனோட அப்பாவும் அவரு கூட இருக்கக்கூடிய மற்றும் சிலரும் நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. பொதுவா இந்த டிரெக்டர்ஸ் கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, அதை ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ அவங்க ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அது பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டைரக்ட் சீக்குவல் எடுத்து அந்த மொத்த பிரான்ச்சைஸையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த வகையில திருஷ்யம் பார்ட் 2 எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஆனா இந்த பார்ட் 3 அதுல மாட்டிக்கிச்சு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இந்த பார்ட் 3யோட கிளைமேக்ஸ்ல பார்ட் 4க்கு லீடு விட்டுதான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஃபைனலி ஒரு ஸ்லோவான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த திருஷ்யம் 3. பார்ட் 1 பார்ட் 2 மைண்ட்ல வச்சுட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்த்துடாதீங்க. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கில்ஸ். அடல் கண்ணன் இந்த படத்துல எதுவுமே இல்லை. நீங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே மலையாளம் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அண்ட் தமிழ் டப்ளியும் இந்த படம் அவைலபிளா இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.